இந்திர விழாவுல கோவலன் மாதவிய பிரிஞ்சு கண்ணகிய தேடி போயிடுறான். கோவலன் தன்னோட வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைச்ச மாதவி எவ்வளவோ முயற்சிகளை செஞ்சு பாக்குறா. ஆனா கோவலனோ அதை எல்லாத்தையுமே மறுத்துடுறான். கோவலன் மாதவிய பிரிஞ்சதுக்கு அப்புறமா மாதவி யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கல. கோவலனோட ஞாபகத்திலேயே தன்னோட வாழ்நாள கழிக்கிறா. இது எதுவுமே அறியாத மணிமேகலை தன்னோட மழலை பருவத்தை ரொம்பவும் சந்தோஷமா கழிக்கிறா. இப்படியே சில நாட்கள் செல்ல கோவலன் கொல்லப்பட்ட செய்தி மாதவிக்கு பேரிடியா வந்து சேருது. கோவலன் கொல்லப்பட்ட செய்தி மாதவிய பெரிய அளவுல பாதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மாதவிக்கு வாழ்க்கையே வெறுத்துருச்சு. உடனே மாதவி மணிமேகலை அழைச்சிக்கிட்டு புத்த துறவியான அரவணடிகளோட தவச்சாலைக்கு போறா. பெரும் துயரத்தோட வந்து நின்ன மாதவியையும் மழலை மாறாத மணிமேகலையையும் அடிகள் பாக்குறாரு. மாதவியையே பாத்துக்கிட்டு இருந்த அடிகள் கிட்ட அவளோட கஷ்டத்தை எல்லாம் சொல்லி மாதவி கண்ணீர் விட்டு அழுதா. மாதவி எல்லாத்தையும் சொல்லி அழுது நிதானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா புத்தருடைய போதனைகளை சொல்றாரு. புத்தருடைய போதனைகளை கேட்டு மாதவி ஆறுதல் அடைகிறா. அதுக்கப்புறம் மாதவி அங்கேயே துறவியாகி மணிமேகலையையும் துறவியாக்கிடுறா. 2 பேரும் தவசாலையிலேயே தங்கி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படியே காலம் கடந்து போக புகார் நகரத்துல இந்திர விழாவும் வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க.